1597 ஜப்பான் நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றினதனால் 26 கிறிஸ்தவர்களை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூகுளில் போட்டு பாருங்கள். பார்க்குற நமக்கே எவ்வளவு வேதனையாக இருக்குது. நாங்கள் இயேசுவை பின்பற்ற மாட்டோம்னு ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருந்தா அவங்கள விட்டுருப்பாங்க. அப்புறம் யாருக்கும் தெரியாமல் வீடுகளில் போய் இயேசுவை ஆராதிச்சிருக்கலாமே என்று யோசித்தேன். அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கும் எத்தனையோ பேர் இயேசுவுக்காக தங்களுடைய ஜீவனை கொடுக்கிறார்கள். எதனாலன்னு எப்பாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்து கொள்வான் என்று இயேசு சொன்னார். ஆமாங்க, இருளில் வாழ்கிற ஜனங்கள் எப்படியாவது பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்று அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளட்டும் என்ற எண்ணத்தோடு தங்களுடைய ஜீவனையே ஒரு பொருட்டென்று எண்ணாமல் இயேசுவுக்காக தங்கள் ஜீவனை கொடுக்கிறார்கள். இதே நிலைமை இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் உங்களுக்கும் எனக்கும் வந்தால் நாம் என்ன செய்வோம்? சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க?